உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 16. என்னமோ பிள்ளைங்க கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. இனி எப்போ பார்க்க போகிறோமோ, எப்போ என் கையால் என் பசங்களுக்கு சமைச்சு போட போகிறேனோ. நந்துவும் சசியும் அவரவர் இல்லங்களுக்கு விமானம் ஏறிய சில நாட்களுக்கு இந்த வகை புலம்பல்கள் சரையுவின் காதுகளில் விழுந்து கொண்டே இருந்தன. 2 பேரும் சொகுசா வளர்ந்த பொண்ணுங்க. இன்னும் 1 மாதம் தங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகக்கூடாதா? அங்கே போய் பாவம் அதுங்களே எல்லாத்துக்கும் அலையணும். ஒவ்வொன்று மாதிரியா கைக்கும் வாய்க்குமா ஓடி வளர்ந்ததுங்க இல்லையே. பிறந்த வீட்டில் ராஜகுமாரிங்களாட்டம் இருந்ததுங்க. பிள்ளைகளை பிரிந்த தாயாரின் வேதனையை கூட புரிந்து கொள்ள முடியாத கல் நெஞ்சமில்லை அவளுக்கு. ஆனால் இடையிடையே அவளுக்கான நெருஞ்சி முற்களையும் உள்நுழைத்து பேசுவதுதான் அலுப்பாக இருந்தது. எங்கள் வீட்லேயும் என்ன ராஜகுமாரி மாதிரி தான் வளர்த்தாங்க. ஆள் அம்பில்லைன்னா என்ன மட்டும் தெருவில் விட்டா வளர்த்தாங்க. மனதிற்குள் சிரித்து கொண்டே சரையு காலை சமையலை முடித்தாள். ஊரிலிருந்து வந்த மருமகள்களுக்கு பட்டும் பேத்திகளுக்கு நகைகளும் வாங்கி தந்து நிறைவாய் அனுப்பி வைத்த மகிழ்ச்சியை விட, எங்க குடும்ப வழக்கத்தை பாத்தியா என்று இவளிடம் பறைசாற்றுகிற வாய்ப்பாகவே சுகுமாரியும் நாராயணனும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டதை சரையு உணர்ந்தே இருந்தாள். ஒவ்வொரு பொண்ணு மாதிரி அல்பமா எனக்கு வாங்கி தரலேன்னு வெதும்புவேன்னு நினைச்சாங்க போல. உண்மையான பிரியம் இல்லாம கோடி ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு வேணாம். அது சரி, அன்பு பிரியம் இந்த மாதிரி கிளீஷே ஐட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு மதிப்பு இருக்கா என்ன? அவள் தனக்குள் நகைத்து கொண்டே ரசத்திற்கு தாளித்து கொட்டி முடித்தாள். கோபமும் தாபமுமாக திரிந்த மித்ரனை கெஞ்சி கொஞ்சி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பெங்களூர் அனுப்பி வைத்தாள். திரும்பவும் 3 ஊமை பொம்மைகள் கொலுவிருக்கும் அரங்கமாக வீடு முழுவதும் அடர்த்தியான மௌனத்துடன். உள்ளே சென்று கலைந்திருந்த தலையை கோதி துப்பட்டாவை பின் குத்திய பொழுது ஆன்லைனில் கட்ட வேண்டிய சில பில்கள் ஞாபகம் வந்தது. இன்று கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் என்னென்ன என்று மனதிற்குள் வரிசைப்படுத்தி கொண்டாள். மண்டை முழுக்க அதற்கான பாஸ்வேர்டுகளும் கட்ட வேண்டிய தொகையும் குறுக்கும் நெடுக்குமாக ஓடியதில் வலித்த நெற்றி பொட்டை வருடி விட்டு கொண்டாள். தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு அவள் வெளியே வந்தபோது, என்னமோ 2 நாளா தலையை சுத்துது, டாக்டர்கிட்ட போனும் போல. சுகுமாரி காற்றிடம் சத்தமாக பேசிக்கொண்டிருந்தார். மாத்திரைய நேத்துக்கு எடுத்தீங்களா இல்லையா? அவர் டோஸ் மாற்றி கொடுத்து இன்னும் 2 வாரம் தானே ஆச்சு. அதுக்குள்ள வண்டி சாவியை எடுத்த சரையு கிளம்பாமல் அவர் எதிரில் நின்றாள். உடம்புக்கு 2 வாரம் 3 வாரம்னு கணக்கெல்லாம் தெரியுமா? முடியாம போகுதுன்னா முடியாம போகுதுதான். உள்ளிருந்து நாராயணனின் குரல் மட்டும் வந்தது. நான் தப்பா ஒன்றும் சொல்லலையேப்பா. டயட்டை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தால் தானே எந்த மாத்திரையும் வேலை செய்யும். ஆமாம், என் பிள்ளைங்களை கண்ணில் பார்த்த சந்தோஷத்தில் 2 இனிப்பு எடுத்து வாயில் போட்டேன். அதுவும் கண்ணை உறுத்துதில்ல. வயசானாவே நாக்க 2 துண்டா நறுக்கி போட்டுடணும் போல, இல்லைன்னா இப்படி தான் அசிங்கப்படணும். நான் ஒன்றுமே. நெற்றியை நெருடி கொண்டாள் சரையு. சரி விடுங்க, டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டுமா? 2 பேருமா போயிட்டு வந்துடுறீங்களா? வேற வழி? இதுக்குன்னு தான் இவகிட்ட படித்து சொன்னேன். தெரியாத இடத்துல போய் ஒவ்வொன்றுக்கும் அவங்க கையே எதிர்பார்த்து லோல் படுவோன்னு. இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு நம்மால் முடிஞ்ச கஞ்சியோ கூழோ குடிச்சிக்கிட்டு நிம்மதியாக கிடக்கலான்னு கேட்டாளா இவ? பெத்த பாசத்தில் ஓடி வந்தா, இப்போ அவஸ்தப்படுறா. சரையுவிற்கு தலை வெடித்து விடும் போல இருந்தது. ஃபோனை எடுத்து நம்பரை அழுத்தினாள். மன்னர், ரகோத்தமன் சார்கிட்ட லைனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இது சரையு. சரையு பேசுகிறேன் சார். சாரி சார், இன்னைக்கு காலையில் வர முடியாது, வீட்டில் சின்ன எமர்ஜென்சி. ஆமாம் சார். இல்லை மத்தியானம் வந்துடுவேன். தெரியும் சார். ஈவினிங் எவ்வளோ நேரம் ஆனாலும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் கிளம்புவேன். நாளைக்கு ஆஸ்போ பிளான் மாக் ஆடிட்ட வச்சுக்கலாம். உரலுக்கு 1 பக்கம், மத்தளத்திற்கு 2 பக்கம். உதைத்த உதையின் விசைக்கேற்ப பறக்கும் பந்துக்கு எல்லா பக்கமும் அடி. மருத்துவமனைக்கு அழைத்து நேரம் பதிந்தவள் ஊபர் ஆப்பில் வண்டிக்கு புக் செய்தாள். 10:30க்கு அப்பாயின்மெண்ட், 9:45க்கு கிளம்பணும், ரெடி ஆயிடுங்க. இருவர் முகத்தையும் பார்க்காமல் சொல்லி எழுந்தவள் அறைக்குள் வந்து தலைவலி தைலத்தை எடுத்து நெற்றியில் பரபரவென தேய்த்து கொண்டாள்.
இப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நாய் கூட நாகரிகமாக சுயமரியாதையோடு வாழ்கிற காலம் இது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி? நெஞ்சுக்குள் எந்த புள்ளியிலோ ஜனித்திருந்த கருந்துளியின் சுழல் வட்டம் தன் எல்லைகளை விஸ்தரித்து கொண்டே. சுகர் ஏறிடுச்சுமா, இதுக்கு மேலே போனால் தினமும் டெஸ்ட் பண்ணி ஊசி போட்டுக்க வேண்டியது தான். டாக்டர் சொன்னதில் தனக்கு இன்னும் ஒரு வேலை கூடி போகுமோ என்ற பயத்தில் சரையுதான் வெளிரி போனாள். அதுக்கு என்ன டாக்டர், மருந்து மாத்திரைன்னு எதுக்கு இருக்கு, போட்டுக்கிட்டா போச்சு. நான் சொல்லலை, இப்பெல்லாம் சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு, அறிவியலுக்கு கட்டுப்படாத வியாதி எதுவுமே இல்லைன்னு. நாராயணன் இதற்கும் ஜம்பம் பேச தன் மருந்தின் பவர் அதிகரிப்பதில் ஏதோ சொத்து வாங்கி சேர்த்து கொண்ட பெருமித புன்னகை சுகுமாரியிடம். தெய்வமே, மாசத்துக்கு 2 தடவை இங்கே பிக்னிக் மாதிரி வந்து தண்டம் அழுவணும்னு வேண்டுதல் போல. இந்த விசித்திர மனிதர்களை கண்டு அவளுக்கு எந்த சுவற்றை தேடி முட்டிக்கொள்வது என்று தெரியவில்லை. அவர்களை அங்கிருந்தே வண்டி பிடித்து ஏற்றிவிட்டு இவள் வங்கிக்கு வந்து சேர்ந்தபொழுது மத்திய நேரம் கடந்திருந்தது. ஓலமிட்ட வயிற்றுக்கு மன்னனிடம் ஒரு பழச்சாறு வாங்கி வர சொல்லி தன் இருக்கையில் சென்று அமர்ந்தாள். பார்த்து முடிக்க வேண்டிய வேலைகள் தலைக்கு மேல் இருக்க கம்ப்யூட்டரின் கோப்புகளுக்கு இடையே வெகுநேரம் அவள் தொலைந்து போனாள். எவ்வளவு நேரம் சென்றதோ. கதவு சுண்டி திறக்கப்பட சரையு நிமிர்ந்தாள். ரகோத்தமன் எட்டி பார்த்தார். என்னம்மா, என்ன ஸ்டேட்டஸ் என்றார் அங்கிருந்தே. சரையு எழுந்து நின்றாள். ஆல் குட் சார். எல்லா ஆர்டிஃபெக்ட்ஸும் குரூப் பண்ணி ஷேர் டிரைவில் போட்டுட்டேன். ஆட்டோ லோன் செக்டர்லேருந்து இந்த மாதம் ரிகவரி ஸ்டேட்டஸ் மட்டும் மிஸ்ஸிங். சேது கன்சாலிடேட் பண்ணி இமெயில் பண்ணுறாரு, அதுக்கு தான் வெயிட்டிங். அதுக்குள்ளே ஆடிட்டிங் செக்லிஸ்ட்டை ரெடி பண்ணலான்னு பிரிண்ட் அவுட் எடுத்துட்ருக்கேன். வெரி குட்மா என்ற ரகோத்தமன் மேலும் சில விவரங்களை கேட்டு அறிந்து கொண்டார். மீதியை நாளைக்கு வந்து பார்த்துக்கலாமே, இப்போ கிளம்புங்க என்றார் கைகடிகாரத்தை பார்த்தபடி. நேரம் தாண்டி இருந்ததை அவளும் இப்பொழுதுதான் கவனித்தாள். வங்கி ஊழியர்கள் கூட கிளம்பி கூடம் வெறிச்சிட்டது. ஆரம்பிச்சிட்டேன் சார், முடிச்சுட்டே கிளம்புறேன். பேங்க் ஹவர்ஸில் இந்த மாதிரி அமைதியாக உட்காந்து வேலை செய்ய முடியாது. ஓகே, ஆஸ் யூ விஷ். சேதுராமன் டீம் கிளம்பினப்புறம் மன்னர் 8 மணிக்கு மேலே தான் மெயின் டோரை க்ளோஸ் பண்ணுவான். நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அவர் புறப்பட அவள் டிஸ்பேட்ச் செக்ஷனுக்கு நடந்து பிரிண்டரில் கொடுத்திருந்த தாள்களை அடுக்கி எடுத்துக்கொண்டாள். தண்ணீர் ஃபில்டர் அருகே சென்று 2 டம்ளர் தண்ணீரை குளிர குளிர குடித்துவிட்டு அறைக்கு திரும்பிய பொழுது அவள் சைலண்டில் வைத்திருந்த ஃபோன் மேஜை மேல் அதிர்ந்து கொண்டிருந்தது. யாரென பார்த்தவள் வியப்புடன் அழைப்பை எடுத்தாள். என்ன அதிசயமா நீங்க பண்றீங்க? எப்பயும் என்ன எப்ப? அவள் எழுந்து நின்ற வேகத்தில் பெருவிரல் மேஜை காலில் இடித்து கொள்ள வலி உயிர் போனது. ஃபோனில் வேக வேகமாக பேசிக்கொண்டே வெளியே ஓடி வந்தவளை மன்னன் விசித்திரமாக பார்த்தார். எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? ஜங்ஷனுக்கு போகணும். என்ன மேடம் ஆச்சு? நிற்காமல் சாலைக்கு ஓடும் அவள் வேகத்துக்கு அவர் பின்னாடியே ஓடி வந்தார். கிடைத்த வண்டியை பிடித்து பின் இரவில் கோட்டயம் ஸ்டேஷனில் இறங்கிய சரையு நேராக மருத்துவமனைக்கு சென்றபொழுது வாயிலும் மூக்கிலும் பல குழாய்களை சொருகி அவள் அப்பா ஐசியூவில் படுத்திருந்தார். சுயநினைவின்றி அவர் படுத்திருந்த கோலம் அவளுடைய அடிவயிற்றை சுருட்டியது. வரிசையாக போட்டிருந்த சேர்களில் உடலை குறுக்கி சுருண்டிருந்த அம்மாவை தேடி அவர் தோளை தொட்டாள் சரையு. பார்த்த வினாடி இருவர் விழிகளிலும் மின்னலாய் வெள்ளம். திடீர்னு என்ன ஆச்சுமா? நான் என்னன்னு சொல்லுவேண்டி? அம்மாவின் கதறல் அவள் நெஞ்சை பிழிய. ஒன்றும் ஆகாதுமா, அழாதீங்க. அவரை அணைத்தபடி தைரியம் சொன்னவளுக்கே தைரியம் இல்லை என்பதுதான் உண்மை. வழக்கம் போல காய்கறி கணக்கு முடிக்க மாலையில் மண்டி வரை சென்றவர் திரும்பி வந்தபொழுது தோள்பட்டையை பிடித்தபடியே உள்ளே வந்திருக்கிறார். கொஞ்சம் சீரக தண்ணி கொண்டு வா. கடை பையனை அழைத்து அவர் சொல்லும் பொழுதே பற்கள் கிட்டித்து உதடுகள் வெளிரியிருக்க அம்மா பயந்து போய் ஆட்களை கூப்பிட சாப்பிட வந்த கஸ்டமர் ஒருவருடைய காரிலேயே தூக்கி போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே நினைவிழந்து மயங்கி இசிஜியில் மைல்டு அட்டாக் மாதிரி தான் தெரியுது. பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் ஏதாவது இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பார்க்கலாம். காலை ரவுண்ட்ஸ் வந்த மருத்துவர் குழு இவரிடம் சொல்லிவிட்டு சென்றது. இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருந்தாங்களே, அதுக்குள்ளே என்ன ஆச்சு?
வயிற்று பிள்ளையோடு ஓவென்று அழுத கவியை சமாதானப்படுத்துவே இன்னொரு ஆள் தேவைப்பட, ஒன்றும் பயம் இல்லை, நல்லா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்த உடனே நானே பேச வைக்கிறேன். சரையு தமக்கைக்காக திடமாக பேசிய முகூர்த்தம் நிச்சயம் நல்ல நேரமாக இருந்திருக்க வேண்டும். அன்று மாலையே அப்பா கண்விழித்து பார்த்தார். பயந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. பெருசா அடைப்பு எதுவும் இல்லை, இருந்தாலும் ஆன்ஜியோ எடுத்து பார்த்துடலாம் என்று மருத்துவர் சொன்னபொழுது இவர்களுக்கு பாதி உயிர் வந்தது எனில், அப்பாவின் உடல்நிலையை தயார்படுத்தி அடுத்த 3ஆம் நாள் ஆன்ஜியோ செய்து கவலைப்படும்படியா அடைப்புகள் எதுவும் இல்லை, மருந்து மாத்திரையும் சத்தான உணவுடன் நல்ல ஓய்வும் இருந்தா போதும் என்று மருத்துவர் குழாம் பரிந்துரைத்ததில் மீதி ஜீவன் வந்தது. டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்துச் சென்று தேவையான எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அதற்கு மேல் விடுமுறை எடுக்க முடியாது என்ற நிலையில் அவள் கோவை திரும்பிய பொழுது முழுதாக 10 நாட்கள் ஓடியிருந்தன. அவள் வீடு வந்தபொழுது அதிசயமாய் மித்ரன் வீட்டில் இருந்தான். நீங்க எங்க இங்க? எப்போ வந்தீங்க? நீ பண்ணி வச்ச வேலைக்கு வேற எங்க இருப்பேன்? நான் வந்து 1 வாரம் ஆச்சு. அவன் அவளுடைய முகம் பார்க்காமல் எங்கோ வெறித்தபடி பேசினான். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? பயண பொதியை எடுத்துக்கொண்டு அவள் உள்ளே வந்தாள். அப்பாவின் உடல்நிலையை பேருக்கு 4 நாட்கள் விசாரித்தவன் அதற்கு மேல் அக்கறையாக ஒன்றும் கேட்காதது மனதிற்குள் முள்ளாக உறுத்தியது. நீ என்ன அவ்வளோ பிஸியா? ஃபோன் எடுத்தா ஒழுங்கா பேச மாட்டியா? ஊங்கிற ஆங்கிற வச்சுட்டு ஓடுற. என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஒருத்தியா அப்பாவை பார்ப்பேனா, அழுதுட்டு இருக்கிற அம்மாவை கவனிப்பேனா, இல்லை பாதி விட்டுட்டு வந்த கடையை ஒழுங்கு செய்வேனா? அவள் தன் கைப்பையை பிரித்து சார்ஜரை தேடி சுவிட்சில் பொருத்தி மொபைலை இணைத்தாள். கிளம்பும் போது என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு கூட உனக்கு தோணலையா? அப்புறம் அங்கே போய் எங்கே பேசுறது? நம்ம இஷ்டத்துக்கு கிளம்பலாம், நம்ம இஷ்டத்துக்கு வரலாம். மேடத்தை கேட்க யார் இருக்காங்க இங்க? களைத்து போய் வந்தவளுக்கு உண்மையில் இந்த கேள்விகளை எதிர்கொள்வது பெருத்த ஆயாசத்தை தந்தது. ட்ரெயின் ஏறத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கால் பேசலை? அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னு கேட்டா என்ன சொல்கிறது? உடனே வீட்டுக்கு போகணும், ட்ரெயினை பிடிக்கணும், டிக்கெட் எடுக்கணும். இதுதான் அந்த நேரம் எனக்கு தோணுச்சு. என்கிட்ட சொல்லி என்ன பண்ண? இங்கே நம்மளை நம்பி 2 வயசானவங்க இருக்காங்களே, திடீர்னு இப்படி கிளம்பினா எப்படின்னு அக்கறை இருக்கணும். உடம்பின் ரத்தம் உச்சிக்கு ஏறுவது போல் இருந்தது. சரையு ஒன்றுமே பதில் பேசவில்லை. சில நேரங்களில் வார்த்தைகள் ஆயுத்தமாகும் பொழுது மௌனங்களே கேடயமாகின்றன. அமைதியாக உள்ளே சென்று ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து அன்னார்ந்து கடகடவென குடித்தாள். நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், இப்படி ஊமை கொட்டா மாதிரி பதில் சொல்லாமல் இருந்தா என்ன அர்த்தம்? ஆழ்ந்த மூச்சுடன் அவனை திரும்பி பார்த்தாள். கிளம்புற அவசரத்துலையும் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொன்னேன்னு அர்த்தம். கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு அடுத்த நாள் மஞ்சு அம்மாக்கிட்டேயும் கீழ் வீட்டு ஆண்டிக்கிட்டேயும் சொல்லத்தான் செஞ்சேன். இதுக்கு மேலே அந்த நேரத்தில் நான் வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? உன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல தாயே, எதுவும் எதிர்பார்க்கல. அம்மாவுக்கு 2 நாள்லேயே லோ சுகர் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து அப்பா அலறி அடித்து விக்கியை கூப்பிட்டு அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நைட்டோட நைட்டாக அடித்து பிடிச்சி நான் ஓடி வந்து என் கஷ்டம் எனக்கு. இதை எதுவுமே நீங்கள் எனக்கு ஃபோனில் சொல்லலை. பொறுமையின் கரை கடந்து கொண்டே இருக்க அப்பட்டமான எரிச்சலுடன் சரையு அவனை பார்த்தாள். சரி, அவங்க மயக்கம் போட்டு விழுந்தா யார் தப்பு? வீட்டில் சமைக்க தேவையான 5-3 அறுப்புதும் இருக்கு. எப்பயும் போல சமைக்க வளையலையா? கீழே இறங்கினா அடிவாசல்ல 1000 ஹோட்டல் இருக்கு. உங்க அம்மாவும் அப்பாவும் வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாத குழந்தைங்களா? தனக்கு தேவையானதை செஞ்சுக்க தெரியாதா? இல்லை வாங்கிக்க தெரியாதவங்களா? இப்போ எங்க அவங்க 2 பேரும்? என்னால் வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனித்து சமாளிக்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேராக கொண்டு போய் விக்கி வீட்டில் விட்டுருக்கேன். வாவ், அருமை அருமை. பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைத்து வளையமாக்கி காண்பித்தவள், ஏன் பத்மா அத்தை நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்றாள் எல்லலாக. அவன் முறைத்தான். ஹீபி பில்லை வேற கட்டலை. நல்ல வேலை கீழ் வீட்டில் சொன்னாங்க, இல்லைனா அவன் ஃப்யூஸை பிடுங்கிட்டு போயிருப்பான். வந்ததும் வராததுமா அங்கே வேற ஓடி அதை ஒழுங்கு பண்ணுறதுக்குள்ள ஆன்லைனில் பில்லை கட்டுறதுக்கு கூட உனக்கு என்ன கஷ்டம்? அன்று கட்ட வேண்டும் என்று நினைத்தது. அடுத்தடுத்து வேலைகளில் அவள் தலையில் தட்டி கொண்டாள். மறந்துடு, என்னையும் இந்த வீட்டையும் கூட மொத்தமாக மறந்துடு. இப்போ என்னங்கிறீங்க? உங்கள் பெர்மிஷன் கேட்டு தான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணுங்கிறீங்களா? பெர்மிஷன் கேட்கணுன்னு நான் சொன்னேனா?
உன் பிளான் என்ன, எத்தனை நாள் அங்கே இருப்பேன்னு சரியாக சொல்லியிருந்தா நான் உடனே புறப்பட்டு வந்திருப்பேன்ல. இப்போ தேவையில்லாமல் எவ்வளோ டென்ஷன். புயல் கரையை கடக்க சரையு பல்லை கடித்தபடி அவனை பார்த்தாள். பிறகு அழுத்தமாக சொன்னாள், சொல்ல முடியாது, இனிமே சொல்லவும் மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? பெத்த தகப்பன் ஐசியூவில் படுத்திருக்கும்போது இவர்கிட்ட ஐயா சாமின்னு லீவ் லெட்டரை எழுதி கொடுத்து தான் உத்தரவு வாங்கணும் இல்லை? முடியாது. திஸ் இஸ் மை லாஸ்ட் ட்ரா. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் எனிமோர். அவள் குரலின் டெசிபல் உச்சபட்ச ஒலி கோர்வையில் அதிர, எதுக்கு இப்படி கத்துற சைக்கோ மாதிரி? மித்ரன் காதுகளை அடைத்து கொண்டான். எஸ், நான் சைக்கோ தான். இந்த மாதிரி ஒரு கிறுக்கு குடும்பத்தில் மாட்டினா யாரா இருந்தாலும் சைக்கோவா தான் மாறணும். எதுக்கடி இப்படி கூச்சல் போட்டு சீன் கிரியேட் பண்ற? மெதுவா பேசு. யாரு? நான் சீன் போடுறேனா? சரி, நீங்க இத்தனை சீன் போடுறீங்களே, அந்த அளவுக்கு இங்க என்ன ஆயிடுச்சு? வழக்கம் போல மயக்கம் போட்டு விழுற டிராமா தானே, உயிர் ஒன்றும் மொத்தமா போயிடலையே. சரையு, அப்படியே அரைஞ்சனா தெரியும். ஜஸ்ட் ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். அவனை விட 4 மடங்கு வேகத்துடன் சரையு அவன் அருகில் வந்தாள். சீற்றம் கொண்ட பெண் புலியாக அவள் கண்கள் ஜொலித்தன. எங்க அரைங்க பார்க்கலாம், அரைங்க, கமான். என்ன திகச்சு போய் அப்படியே நிற்கிறீங்க? உங்க வீட்டுக்கு சேவகம் பண்ணணும்னு தான் ஊர் உலகத்தில் பொண்ணை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. புல்ஷிட். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை வந்துச்சு. கண்கள் தெரித்து விடுவது போல நெற்றி நரம்பும் புடைக்க பத்திரம் காட்டி கத்துபவள் மித்ரன் இதுவரை அறிந்திராதவள். அத்தனை ஆக்ரோஷத்தை எதிர்பார்க்காதவனாக அவன் அப்படியே விக்கித்து நிற்க பாத்ரூமுக்குள் சென்று கதவை அரைந்து சாத்தினாள் சரையு. வேகத்துடன் தண்ணீர் திறந்து விடப்பட்டதில் பக்கெட்டில் நீர் கொட்டும் இரைச்சல். அடுத்த நிமிடமே டமார் என்ற ஒலி, கிளிங் என்று எதுவோ எதன் மீதோ மோதி உடைகிற சத்தம்.